ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர்களை பார்த்து சொல்ல பயப்படாதேங்கிறார். பைபிளில் தமிழ் வேதாகமத்தில் 51 இடத்துல பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்கிறது. 36 முறை தேவனே சொல்கிறார், 15 முறை மாமனிதர்கள் சொல்கிறார்கள். பயமில்லாத வாழ்க்கை வாழ்கிற நல்ல வாழ்க்கையை மாறட்டும். எதிர்காலத்தை கொடுத்தா பயம் வேண்டாம், பிள்ளைகளை கொடுத்தா பயம் வேண்டாம், பொருளாதாரத்தை பயம் வேண்டாம். இதுவரைக்கும் நடத்த கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்துவார். ஓடுங்கள் பயம் இல்லாமல். ஹல்லேலூயா. சொன்னவர் யார் தெரியுமா? கர்த்தர் இயேசு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:17. ஆமென். பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறேன். முந்தினவர் நான் தான், இனி பிந்தினவர் நான் தான். நான் தான் உயிரோடு இருக்கிறேன். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற. பயம் வேண்டாம். ஃபாதர் அழகா பாடுவாங்க, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார், நம்பிக்கையினா நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. சமீபத்தில் கடந்த வாரங்களில் பெங்களூர் பட்டணத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். பிரசங்கத்தை முடித்து ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தான். நல்ல ஒரு கம்பெனியில் அவன் இன்ஜினியர் வேலை செய்கிறான். சொன்னால் எனக்கு ஒரு பயத்தின் ஆவி இருக்கிறது, இப்படி ஆகிய விடுதலை பெற ஜெபிங்க. எனக்கு தெரிந்து ஒருவர் மரித்து போய்விட்டார், அதை குறித்து பயம் பயம் பயம். நம்ம சரித்திரத்தில் வாசித்தே ஒரு ஆசிரியர் ஒரு பயந்த சுவாபம் உள்ளவர். எதை கொடுத்தாலும் பயப்படுவார், எதை கொடுத்தாலும் பயப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினார், ஏன் உனக்கு பயம்? தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று இருக்கிறது. யோவான் நிருபத்தில் வாசிக்கும் போது அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று இருக்கிறது. பயப்படக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்கிறார். ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த 21:8 பயப்படுகிறவர்கள் நரகத்தில் பங்கடைவார்கள் இது இருக்கிறது. பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. அப்போ ஆண்டவர் சுட்டி காட்டினார், உனக்கு இருக்கிற பாவங்களை அறிக்கை செய், அவர் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்தார். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும்பாங்க. அதனால அறிக்கை எடுங்க. ஆமாம், அவங்ககிட்ட நீங்கள் கிளியர் ஆகிட்டுனா ஏன் பயப்பட போறீங்க? எதுக்கு பயப்படணும்? ஒரு வண்டி தான் ஓட்டுறேன், என் லைசன்ஸ் இருக்குது, என் எல்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, நான் பெல்ட் போட்டிருக்கிறேன், ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஏன் பயப்படணும்? ஹலோ, இங்கேயோ தவறு நடக்கும்போது தானே நான் பயப்படணும். நான் சில 2 வீலர் ஓட்டுறேன், புல்லட் ஓட்டுறேன்னு வச்சுருங்களேன், எனக்கு ஹெல்மெட் இல்லை, பேப்பர் இல்லை, நான் போலீஸை கண்டு பயப்படணும். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அறிக்கை எடுங்கள், விட்டு விடுங்கள், அபிவிருத்தி செய்யுங்கள். உங்கள் பயத்தை உங்கள்கிட்ட அவர் எடுத்து போடுவார். வாசிக்க கேட்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. வெளிப்படுத்தல் 1:17. ஆமென். பயப்படாதே, நான் முந்தினவரும். நாம் ஏற்கனவே வாசித்தோம், இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவராக இருக்கிறேன், பிந்தினவராக இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேட்ட சொன்னவர் இப்பொழுதும் சொல்கிறார், ஐ ஆம் தட் ஐ ஆம். நானே கர்த்தர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாவை கொண்டு சொல்கிறார், கையை பிடிச்சு பயப்படாதே என்று சொல்கிறார். பயத்தின் ஆவி போக ஜெபியுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, ஆண்டவரே, பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். பலமுள்ள ஆவியை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட கர்த்தர் கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.